Good evening, students. இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம்ல நம்ம வந்து இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கும் 1.5. ஸோ 1.5 எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்பர் லைன்ல எப்படி பண்றது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா addition of integers, அப்புறம் subtraction of integers, அப்புறம் multiplication, division, 4 parts of integersல நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே 4 பார்ட்ஸும் பார்த்தோம். அது நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறதும் பார்த்தோம். சேம் டைம் வந்து நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸும் இருந்தது, அதையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் 1.4 எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற டாபிக். ஸோ நமக்கு நார்மலா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் தெரியும். அதுல வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் 4-5 கிளாஸஸா பார்த்திருக்கோம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே சேர்ந்து ஒரே எக்ஸசைஸ்ல உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸா கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் ஜஸ்ட் நம்பர்ஸ். இப்போ 72 டிவைடட் பை 9, 71 டிவைடட் பை 8, 36 இன்டூ 45 அந்த மாதிரி நம்பர்ஸ்ல மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இதை வந்து வேர்ட் ப்ராப்ளம்ல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மோட்டிவேஷனல் லைன் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிறு துளி பெருவெள்ளம். ஸ்மால் டிராப்ஸ் மேக் அ பிக் ஃப்ளட். ஸ்மால் எஃபர்ட்ஸ் டுகெதர் கிரியேட் பிக் ரிசல்ட். சிறிய முயற்சிகள் சேர்ந்து பெரிய வெற்றியை உருவாக்கும். அதாவது நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டியா வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து ட்ரை பண்றோம். நீங்க இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போகணும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ரன்னிங் ரேஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய வந்து என்ன பிளேயரா பேட்ஸ்மேன் என்ன பேட்ஸ்மேனா வரணும்னு ஆசைப்படுறீங்களோ பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு சேமிப்பு டெய்லியும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் போகும்போதோ ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது 5 ரூபா 10 ரூபா பைசா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க வந்து ஒரு உண்டியல் போட்டு சேகரிச்சு வச்சீங்க அப்படின்னா அந்த இயர் எண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாம ருபீஸ்க்கு மேல சேர்ந்திருக்கும். ஸோ நம்ம சின்னதா செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்ம பைசே தானே சேர்த்து வைக்கிறோம், அது எப்படி வந்து ருபீஸ்ல கன்வெர்ட் ஆகுமா, மாறுமா, அவ்வளோ சேருமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த உண்டியலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போயிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜென்ரலா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னா என்ன பார்த்தோங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொல்லிடுறேன் சிமுலேஷன்ல. அப்புறம் நான் வந்து அந்த விஷயத்த அனிமேஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ்க்கான சிமுலேஷன். இப்போ நான் வந்து அடிஷன் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ்னாலே அதுல வந்து நெகட்டிவ் வேல்யூ 0 அண்ட் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ -10 -2 ரெண்டையும் ஆட் பண்ணா -12. நான் இதை வந்து பிளஸ் வேல்யூக்கு மாத்திடுறேன். மாத்தணும்னா -2 +5 அப்படின்னும் போது நீங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சைனை முன்னாடி போடுவீங்க. கரெக்டா? இது எல்லாமே நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அனிமேஷன்ல காமிச்சிருந்தேன். இது அடிஷன் ஆஃப் இன்டீஜர். இப்போ இங்க ஏதாவது ஒரு 2 நம்பர் கொடுக்கலாம். 4ன்னு கொடுத்துருக்கேன். 4 கூட 5 ஆட் பண்ணனா இங்க என்ன வரும்? 9 வருமா? சோ இது எப்படி ஆட் ஆச்சுன்னு பாத்தீங்களா? சரி, ஓகே. நான் இது வந்து +5 ஆட் பண்ணேன். நான் இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ போடுறேன். ஓகேவா? 2 3 4 நெகட்டிவ் வேல்யூல -1 -2 -3 போட்டோன்னே என்னாச்சு? எனக்கு 4 -3 = 1 அப்படிங்கறதா ஆன்சர் வந்திருக்கு. கரெக்டா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பெருசாவும் ரெண்டாவது வேல்யூ சின்னதாவும் வச்சதுனால எனக்கு இந்த ஆன்சர். திருப்பி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 5. ஓகே,
2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6. ஸோ 5 மைனஸ் 6ங்கும் போது என்ன வரும்? -1. ஸோ அப்போ மைனஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னவா மாறுது? பெரிய நம்பரோட சைன் தான் உங்களுக்கு முன்னாடி போடணும். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன். ஓகேவா? இதே மல்டிபிளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அதுவும் நம்பர் லைன்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து மல்டிப்ளையர் எந்த நம்பரை வந்து எடுத்து எத்தனை டைம்ஸ் பெருக்கிறோமோ எவ்வளோ டைம்ஸ் அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்றோமோ அதை மல்டிபிளிகேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளையர் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்பரை சொல்லுவோம். கரெக்டா? ஸோ 5 3 டைம்ஸ் -3 டைம்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து இங்க வந்து பாருங்க இந்த நம்பர் லைன்ல 2 4ன்னு வச்சிருக்காங்க. 1ன்னு அதாவது அலகுகள் வந்து 1 2 3ன்னு வைக்கல. ஸ்கேல் வந்து 2 4 6 8 10ன்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து 3 நம்பருக்கு இந்த இதை போட்டிருக்காங்க. சரியா? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ 5 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ -15. ஓகே, இது நம்பர் லைன்ல பாத்துக்கீங்க. இதே நார்மல் நம்பர்ஸ்ல பாக்குறீங்க. 5 into -3 is -15. ஒரே நிமிஷம், இதுல நியூ ப்ராப்ளம் வரும். -8 into 5. இங்க வந்து எவ்வளோ ரெட் சர்க்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க. 40. ஸோ ஆன்சர் இஸ் 40. ஆனா -40யா +40யா? -40 தான் வரும். ஏன்னா வந்து ஒரு நம்பர் நெகட்டிவ்னு வந்தா கூட அந்த ஆன்சர் இஸ் நெகட்டிவ்னு தான் வரணும். நியூ ப்ராப்ளம். 2 into 8 16. சாரி, கரெக்ட் ஆன்சர். எஸ். ஸோ வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் எல்லாமே நீங்க இப்போ வந்து சிமுலேஷன்ல பாத்திருக்கீங்க. சப்ராக்ஷன் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் லைன்லயும் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ப்ராப்ளம்லயும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வேல்யூ வந்து மைனஸ்ல எடுத்துக்கிறேன். -1 -2 -3 -4 -5. ஓகே, சரி. இப்போ இங்க என்னப்பா ஆன்சர் வரும்? 6 மைனஸ் ஆஃப் -5ங்கும் போது +5ஆ -5ஆ? சரி, இப்போ இங்க வந்து 11 கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்ட். எப்படி கரெக்ட்? இப்போ இதே வேல்யூவை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஓகே, மைனஸ். இப்ப பாருங்க என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது? நீங்க மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கும் போது அந்த நம்பர்ஸ் ஆட் ஆகும்போது அடுத்தது வந்து ரெட் கலர்ல அடிஷன் ஆட் ஆகிட்டே போச்சு. இதே வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் டைரக்டா பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் வந்து இல்லாமையே போகுதா? சோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதா? எஸ். சரி, ஓகே. நான் இப்ப வந்து நம்மளோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே சிமுலேஷன்ல என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் இப்போ நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ வரும். ஸோ அதுல சிமுலேஷனோட கேதர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வாட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்? ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? நிஜ வாழ்க்கை சூழல்கள்ல வந்து முழு எண்கள்ல நேர் மற்றும் எதிர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ்ல வித் 4 ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இந்த 4 விஷயங்களை எங்கெங்க யூஸ் பண்றோம்? இதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க காலையில ஏஞ்சி பால் வாங்குறதுல இருந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவீங்க. சோ அடிஷன் அப்படின்னா கெயின் ரைஸ் ஆதாயம் அப்படின்னு சொல்றது. அதே வந்து சப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா வீழ்ச்சி அப்படின்னு சொல்றது, லாஸ் ஆர் ஃபால். மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொன்னா என்னது? திரும்ப பெறுவது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? மல்டிபிளிகேஷன் அப்படின்னா திரும்ப பெறுவது, ரிப்பீட் ரிப்பீட் சேஞ்ச். டிவிஷன்னா ஈக்குவல் ஷேரிங், சம பங்கு அப்படிங்கிறது, சம பகிர்வு அல்லது சம பங்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ ஒரு கதை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி வச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இன் சிம்லா த டெம்பரேச்சர் வாஸ் -3 degrees Celsius in the morning. By evening, ஒரே நிமிஷம்.
by evening if it fell further 4 degrees Celsius, what was the evening temperature? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். காலையில -3 டிகிரில இருந்தது, அப்புறம் வந்து -4 டிகிரி கம்மியாச்சு. அப்போ நைட் என்ன வந்து டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றீங்க. மார்னிங் டெம்பரேச்சர் இஸ் -3, டெம்பரேச்சர் ஃபெல் பை -4. ஸோ இங்க ஆப்ரேஷன் என்ன பண்ணும், -3 பிளஸ் -4 கூட்டினீங்கன்னா -7. ஸோ ஈவினிங் டெம்பரேச்சர் மாலை வெப்பநிலை -7 டிகிரி செல்சியஸ் கிடைத்தது அப்படிங்கிறது. சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. பாருங்க, கரண்ட் டெம்பரேச்சர் இன் சிம்லா -3 டிகிரி செல்சியஸ். ஸோ உங்களுக்கு இங்க டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது மாறும்போது என்னவாக மாறும் அப்படிங்கிறதா உங்களுடைய கொஸ்டின். ஓகே, டன். அடுத்த கதை பார்க்கலாமா? எஸ், பேங்க் பேலன்ஸ் ப்ராப்ளம். இது ரெண்டாவது கதை. ஓகேவா? ஸோ Ravi had 500 rupees in his bank account. He withdrew rupees 700. What is his balance now? அவன் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் தான் இருக்கு, ஆனா அவன் 700 ரூபாய் எடுத்தான். அப்ப எப்படி வந்து இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எடுக்க முடியும், மைனஸ்ல எல்லாம் பேலன்ஸ் போகும். அமௌண்ட் இன் அக்கௌண்ட் கணக்குல இருந்தது 500 ரூபாய் பிளஸ் 500, எடுத்தது வந்து -700. ஏன்னா வெளியில எடுத்துட்டாங்க, அப்ப அது வந்து மைனஸ். சோ இப்ப நம்ம கிட்ட கையிருப்பா இருந்தது பிளஸ்ல இருந்தது, பிளஸ் எடுத்தது வந்து மைனஸ்ல போடணும். சோ அப்ப அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன ஆகும், -200. சப்ராக்ட் ஸ்மாலர் ஃப்ரம் பிகர், புட் சைன் ஆஃப் பிகர் நம்பர். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய எண்ணுடைய குறிய போடணும். இங்கேயும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரூல் யூஸ் பண்ணிருக்கோம். பாருங்க, ரவியோட பேங்க் அக்கவுண்ட்ல என்ன இருக்கு, 500 rupees இருக்கு. சோ வித்ட்ரா பண்ணது எவ்வளோ, 700 ரூபாய். பேலன்ஸ் இருக்கிறது -200 ரூபாய். சோ 500ல இருந்து 700 கழிக்கணும், கழிச்சா பேலன்ஸ் இருக்கிறது தான் இங்க உங்களுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்தது ஆல்டிடியூட். ஓகேவா? ஸ்டோரி 3, ஆல்டிடியூட் அண்ட் டெப்த். இது வந்து மல்டிபிளிகேஷனுக்காக பாக்குறோம், உயரம் மற்றும் ஆழம். A submarine designs 50 meter per minute. What is its position after 6 minutes? ஒரு நீர்மூழ்கியானது ஒவ்வொரு நிமிஷமும் 50 மீட்டர் கீழே இறங்குது. 6 நிமிஷத்துக்கு அப்புறம் அதனோட நிலை என்ன? சோ ஓகே, இப்போ ஒரு நிமிஷமும் கீழே இறங்குறத வந்து -50 மீட்டர் கீழே போகுது, மேல போல. இதுவும் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து ஒரு நம்பர் லைன்ல வந்து அபவ் சி லெவல், பிலோ சி லெவல் சொல்லிட்டு ஒரு நான் சிமுலேஷன் காமிச்சிருக்கேன். சோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா கீழே இறங்குது, கீழே இறங்கும் போதுனா பிலோ சி லெவல். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், -50 மீட்டர். சோ ஆஃப்டர் 6 மினிட் என்ன இருக்கும் அப்படிங்கறத அதோட ரூல் கேட்டிருக்காங்க. கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கும் பிலோ சி லெவல் கேட்டிருக்காங்க. இப்போ -50 to -300. சோ இங்க பாத்தீங்கன்னா எதிர் இன்டு நேர் இஸ் ஈக்குவல் டு எதிர் தான் வரும். நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் தான் ஆன்சர் வரும். சோ பொசிஷன் -300 மீட்டர் பிலோ நமக்கு இப்போ 6 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? சோ அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிபிளிகேஷன் பார்த்துட்டோம். வேர்ட் ப்ராப்ளம்னா இப்படிதான் क्वेश्चंस கொடுப்பாங்கங்கற ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்திருக்கோம். ஓகே, சரி. இப்போ இது டிவிஷனுக்கு. ஓகேவா? பிரியா லாஸ்ட் 105 points. Priya lost 105 points in a game over 3 equal rounds. How many points did she lose per round? பிரியா வந்து ஒரு கேம்ல 3 சம சுற்றுகளில் மொத்தம் 105 புள்ளியை இழந்தாள். ஒவ்வொரு சுற்றிலும் எத்தனை மதிப்பெண்கள் இழந்தால்? இங்க பாருங்க, ரவுண்ட் சுற்றுல வந்து -35, -35, -35, -105. இதுதான் கேமோட கால்குலேஷன். சோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னா 105 டோட்டல் கொடுத்துட்டாங்க. டோட்டல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு -105. அதுல வந்து 3 சுற்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 105 டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா -35. சோ ஒரு சுற்றுலயும் அவர் இழந்த மதிப்பெண்கள் வந்து 35 மதிப்பெண்கள். புரிஞ்சுதா? இதுல உங்களுக்கு வந்து குவிஸும் கொடுத்திருக்காங்க, நமக்கு டைம் இருந்தா பண்ணி இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது என்னது, ஆபரேஷன்ஸ்ல சோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இந்த 4 விஷயம் தான் நம்ம கத்துக்கிட்டோம். இந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும். அடிஷனுக்கு ஒரு டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், சிம்லால வந்து டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள். பேங்க் பேலன்ஸ்க்கு கொடுத்தேன், ராமுவோட பேங்க் பேலன்ஸ். ஆல்டிடியூட் வந்து உங்களுக்கு மல்டிபிளிகேஷன்ல கடல் மட்டத்திற்கு கீழே எவ்வளவு தூரம் வந்து சப்மரைன் போயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் ஸ்கோர் போர்ட் டிவிஷன்ல வந்து பிரியாவோட
குவிஸ் காம்படிஷன்ல அவ வந்து ஒரு ஒரு ரவுண்ட்லயும் தோத்து போறா. எவ்வளவு மதிப்பெண்கள்ல தோத்து போறாங்க ஓவராலா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சுற்றுனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அவ வந்து ஒரு ஒரு சுற்றுலையும் இழக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி, இப்ப இன்னும் ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இப்ப நம்ம பார்த்ததே தான். சோ முழுக்களின் கூட்டல் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்னா ஒரு நீள்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் கீழே 80 மீட்டர் கீழே சென்றால் அதன் தற்போதைய நிலை என்ன? இப்ப இதை பாருங்க. -100 + -80 இஸ் ஈக்குவல் டு -180 மீட்டர். நீர்மூழ்கி கப்பல் கீழே போச்சா? எஸ். அடுத்தது சப்ராக்ஷனுக்கு டெம்பரேச்சர் டவுன் சொல்லியிருந்தேனா, ஒரு ஊரின் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸாக இருந்தது கழித்தல். ஓகே, குளிர்கால இரவில் அது 8 டிகிரி செல்சியஸ் குறைந்தால் புதிய வெப்பநிலை என்ன? வெப்பநிலை குறைக்கிறோம், பார்க்கலாமா? 5ல இருந்து 8 கழிச்சோம்னா -3 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுச்சு. இப்ப சேஞ்சஸ் இங்க தெரிஞ்சுதா? அடுத்தது எலிவேட்டர் மின்தூக்கியை வச்சு பெருக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சுரங்க லிப்ட் ஒரு நிமிடத்திற்கு 6 மீட்டர் கீழே இறங்குகிறது. அப்போ கீழே இறங்குதுன்னா -6. 5 நிமிடங்களில் அது எவ்வளவு ஆழத்தில் இருக்கும்? ஃபுல்லா கீழே 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 தான் போயிட்டு இருக்கு. மைன் எலிவேட்டர் மூவ்ஸ் டவுன் அட் 6 மீட்டர் per minute. வேர் வில் இட் பி ஆஃப்டர் 5 minutes? சரி, லிப்ட கீழே இறக்கி பார்த்துருவோமா? போயிடுச்சு கீழே. ஸோ 5 into -6 -30 மீட்டர் கீழே போயிருக்கும். ஓகேவா? முழுக்களின் வகுத்தல் டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபர் சந்தித்த நஷ்டம் 40,000. நஷ்டம் அப்படிங்கும் போது லாஸ் அப்படிங்கும் போது அது -40,000. அவரது 4 கூட்டாளிகளும் இந்த நஷ்டத்தை சமமாக பிரித்தால் ஒருவரின் நஷ்ட பங்கு எவ்வளவு? A businessman faced a loss of rupees 40,000. If partners share it equally, find each person's share. So 40,000 divided by 4 அப்படின்னா -10,000. ஒவ்வொருத்தங்களுக்கும் 10,000 ரூபாய் நஷ்டம். ஓகேவா? 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 40,000 டிவைடட் பை 4 இஸ் -10,000. நஷ்டம்ங்கிறதுனால மைனஸ் எடுத்திருக்கோம் சைன்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளும் கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? எஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல என்னென்ன இருக்குங்கிறது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு சம்ஸா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, 1.5 நம்ம பார்த்து டெம்பரேச்சர் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆட்டம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் இதுவும் வந்து செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த எல்லா இங்க வந்து ஸோ அப்போ வந்து நமக்கு எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்த மாடல் தான், எதுவுமே புதுசு கிடையாது இல்லையா? ஓகே, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். One night in Kashmir, the temperature is -5 degrees Celsius. Next day, the temperature is 9 degrees Celsius. What is the increase in temperature? (1.5) exercise la first question. So temperature in first day, okay? எல்லா சம்ஸ்க்கும் நான் உட்காந்து வேர்டிங்ஸ் எழுத மாட்டேன். நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஓவராலாவே காமிச்சேன் எப்படி வரும்னு. எல்லா எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு வந்து புக்ல இருக்கு இல்லையா? சோ டெம்பரேச்சர் இன் நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளைக்கு என்ன டெம்பரேச்சர்? 9 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. therefore increase in temperature
increase in temperature 9 degrees Celsius minus minus 5 degrees Celsius. 4 9 sorry 9 degrees Celsius plus 5 degrees Celsius, which is 14 degrees Celsius ஆக இருக்கும் அடுத்த நாளைக்கு டெம்பரேச்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? ரெண்டாவதுல மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் உங்களுக்கு போடுவேன். மீதி மூணுமே நீங்க தான் ஹோம்வொர்க் ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவா? An atom contain protons which have a positive charge and the electrons which have negative charge. When an electron and a proton pair up, they become neutral. Neutralனா 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And cancel the charge at now determine the net charge. So இப்ப net chargeக்கு கொடுத்திருக்காங்க. 4லயும் ஒரு கதை கொடுத்திருக்காங்க. நான் ஒரே ஒரு கதையை மட்டும் நம்ம பார்த்தாவே போதுமானது. மீதி 3 கதை நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. 5 electrons and 3 protonsனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ எலக்ட்ரான்ஸ்னா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? E is equal to இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் P is equal to negative charge, neutral is equal to 0ன்னு கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. சரியா? சோ இப்போ இங்க three protons. So 5 plus 3. Correct? Electrons positive charge, protons அப்படின்னா negative charge ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும்? -3 which is equal to 2. Because protons வந்து 3 negative கழிச்சிரணும். Plus 5. So first 5 minus 3 is equal to 2. 2 electrons balance இருக்கு. ஓகேவா? சோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த இதுக்கு நீங்க பண்ணணும். ஓகே? அடுத்த question. Scientists use the Kelvin scale K as an alternative temperature scale to degrees Celsius by the relation convert the following to Kelvin அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? -2 ஒர்க் பண்ணுவோம். -275 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிசி. ஓகே, அப்போ -275 டிகிரி -275 plus 273 into K, which is -2K. ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் வந்து 45 டிகிரி செல்சியஸ் வேல்யூ வந்து 45 plus 273 into K. அப்ப அது 318K வரும். மூணாவது வந்து -400 plus 273 into K அப்படின்னு வரும். நாலாவது வந்து 273 கொடுத்திருக்காங்க. -273 into K அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இது. அதாவது இந்த கண்டிஷன்ல இந்த T இருக்கிற பிளேஸ்ல அவங்க கொடுத்திருக்கிற நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் find the amount that is left in the student's bank account if he has made the following transaction in a month. His initial balance is 690. So initial balance 619 கொடுத்துட்டாங்க. First deposit 485, second withdrawal 500, third withdrawal 350, and fourth deposit is and another 300 லாஸ்டா withdraw பண்றாங்க. இப்போ எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நான் சொல்றேன். உங்க புக்ல கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். சோ அவங்ககிட்ட இனிஷியல் பேலன்ஸா இருந்தது
ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்ல இனிஷியல்ஸா இருந்தது rupees 690. சரிங்களா? டெபாசிட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட். ஓகே, deposited amount is equal to 485. இந்த ருபீஸ மறந்துடாதீங்க. ஸோ டெபாசிட்டட்னா பிளஸ் தான், ஆட் ஆகும். அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்கு? இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா amount left in the account is equal to rupees 690 plus rupees 485. ரெண்டையும் add rupees 1175 அவங்க அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா? சரி, அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் எவ்வளவு வித்ட்ரா பண்ணாரு? 1175 இருந்து 500 ரூபாய் வித்ட்ரா பண்ணாரு. அப்புறம் ஒரு 350 ரூபாய் வித்ட்ரா பண்ணாரு. அப்புறம் ஒரு 89 ரூபாய், அப்புறம் லாஸ்டா ஒரு 300 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காரு. 4 டைம் வித்ட்ரா பண்ணிருக்காரு. சோ அப்ப அந்த வித்ட்ராவல் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வித்ட்ராவல் அமௌண்ட் எல்லாமே மொத்தம் 4 அமௌண்ட் இருக்கு. 4ஐயும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் ஒய் ஜெட் ஏ 4ஐயும் ஆட் பண்ணிட்டு இந்த 1175ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 900 வருது அப்படின்னா rupees 1175 minus rupees 900. ஒருவேளை அது வந்து 1000 வரலாம், 900 தான் வரணும்னு சொல்ல முடியாது, 1200 கூட வரலாம். ஏன்னா நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி காட்டல, உங்களை தான் பண்ண சொல்றேன். ஸோ சப்போஸ் அது 1200 வந்ததுனாலும் 1175 minus 1200 போட்டீங்கன்னா வேல்யூல உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது 5வது கேள்வி. சோ இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மேப் சம்ஸ் தான் எல்லாமே, எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். A poet Tamil 35 pages of his lyrics when his file had got wet in the rain. Use integers to determine the following. If Tamil Nambi wrote 5 pages per day, how many days work did he last? அப்போ ஒரு நாளைக்கு 5 பேஜ் அவர் பண்ணியிருந்தாருன்னா 35 பேஜ் அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. அப்போ 35 டிவைடட் பை 5 அப்படின்னா 7 நாளோட வேலை அவரோட ஒர்க் வந்து லாஸ். ரெண்டாவது வந்து 4 pages contain 1800 characters. How many characters were lost? இது எவ்வளவு டேஸோட ஒர்க். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பேஜ்ல 1800 1800 வகுத்தீங்கன்னா 4 4 4 4 16 மீதி 2 5 20 0 450 450 into 35 pages இல்லையா? 35 pages அப்படிங்கும் போது இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5750 characters. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 4 பேஜ். ஸோ அப்போ 35 பேஜஸ்க்கு எவ்வளோ? அப்புறம் வந்து பேமெண்ட் ஃபார் 1 பேஜ் வந்து 250 சொல்லியிருக்காங்க. அப்ப 35 பேஜுக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப rupees 250 into 35 போட்டீங்க அப்படின்னா rupees 8750 அவருக்கு லாஸ். இது எல்லாமே லாஸ் தான். அப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ் கிரியேட்டட் எடே, ஒரு நாளைக்கு 7 பேஜ் கிரியேட் பண்ணுவாரு. அப்ப 35 பேஜ் கிரியேட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? 35/7 போட்டீங்கன்னா 5 டேஸ் ஆயிருக்கும். ஸோ ஒரு நாள்ல 7 பேஜ் கிரியேட் பண்றாராம். இது எல்லாமே வந்து ஒரு கதையை வச்சு 7 ஸ்டோரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸும் காமிச்சிட்டோம், பார்த்துட்டோம் நம்ம. அட் த சேம் டைம் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். ஸோ 6, 7, 8 வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல கூட கேளுங்க. இதோட இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? உங்களோட நோட் எடுத்து செய்யுதுங்க. ஒரே நிமிஷம், நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்றேன். Scientist. First word, scientist. Second word, Fahrenheit.
Third word Celsius. Fourth word temperature. Fifth word Kelvin. ஸோ எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்த சம்ஸ்ல இருந்து தான் கேட்குறேன். சயின்டிஸ்ட், ஃபாரன்ஹீட், செல்சியஸ், டெம்பரேச்சர் அண்ட் கெல்வின். ஸோ இன்னையோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாவது பாடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். இல்ல உங்களோட கிளாஸ்ல கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லி நீங்க வந்து மெசேஜஸும் போடலாம். அதே மாதிரி இந்த டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ யாரும் மறந்துடாதீங்க அதை. அதே மாதிரி எல்லாருமே அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? சரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.